கூட பேசுவான். அழைத்தவர் அவர் நிச்சயமாகவே நம்ம கைவிட மாட்டான். நீங்க எவ்வளவு ஆண்டு விசுவாசம் இருக்கிறீங்களோ அவ்வளவு நீங்க மகிழ்ச்சியா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல் விசுவாசம். நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரை நம்பும்போது ஆசீர்வாதங்கள் தேடி வரும், நன்மைகள் தேடி வரும், கிருபைகள் தேடி வரும். நம்ம சும்மா இருந்தாலும் போதும், கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அமைதியா இருந்தாலும் போதும். எனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுக்க வளர்ந்தவர். நம்பிக்கையோடு கூட விசுவாசமோடு கூட நாம் ஆண்டுடைய வார்த்தை நாம் கேட்கலாம். தொடர்ந்து ஆண்டு செய்த ஆண்டுடைய ஓமைகளை நாம் தியானிக்க வந்தோம். இப்பொழுது ஆண்டு செய்கிற அதிசயங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் அருமை சகோதரி அவர்கள் இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதத்தை அதான் சொன்னாங்க, பயன்படாத பாத்திரத்தை ஆண்டவன் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யாரும் எடுத்து பயன்படாத, யாரும் விரும்பாத, ஒதுக்கி வைக்கிறதான இந்த பாத்திரத்தை கற்சாடிகளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக அந்த கற்சாடியை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று பார்த்தோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் யார் நம்மளை கனம் பண்ணவில்லை என்றாலும் ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். குடும்பம் நம்மளை கனம் பண்ணவில்லை என்றாலும் அந்த கற்சாடியை பிரதானமாக அது வீட்டுக்கு வெளியில வைத்திருக்கிற ஒரு கற்சாடி எப்படி வீட்டுக்கு வெளியே இருக்கிறதோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம குடும்பத்திலிருந்து நாம் ஒதுக்கி வைத்தாலும், உறவுகள் நம்மளை ஒதுக்கி வைத்தாலும் இயேசு நம்மை நேசிக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை வேணா நம்ம ஒதுக்கி வைக்கலாம், நாம யாரை ஒதுக்கி வைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாம் செய்யலாம், நாம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இதுதான் நம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அநேக பேர் கல்லெறியலாம், நாம் ஒரு நாளும் யாரும் கல்லெறியக்கூடாது. ஹல்லேலூயா. தெரியாமல் செய்கிறார்கள், நாம் தேவனை தெரிந்தவர்கள். ஹல்லேலூயா. தேவனை அறியாதவர்கள், நாம் தேவனை அறிந்தவர்கள். அவர்கள் சாதாரண மனிதர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீயும் நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. ஆகவே ஆண்டவருடைய அற்புதம் முதலாவதாக குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, வாழ்க்கை அங்கதான் ஆரம்பிக்கிறது. ஒரு குடும்ப வாழ்க்கை எங்க ஆரம்பிக்கிறது? திருமணத்துல ஆரம்பிக்கிறது. அந்த திருமணத்துல ஆரம்பிக்கிற அந்த குறைகளை கர்த்தர் நிறைவாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய விசுவாசத்தை ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுகிறேன், முதலாவதாக உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிற தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எந்த குறைவானாலும் சரி, உணவு குறைவானாலும் சரி, சரீரத்துல பலவீனங்கள் குறைவானாலும் சரி, பணம் குறைவானாலும் சரி, நிம்மதி குறைவானாலும் சரி, ஜபம் குறைவானாலும் சரி, விசுவாசம் குறைவானாலும் சரி, அது எந்த குறைவானாலும் நீங்கள் ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஆசீர்வாதம். நாம் ஆண்டவருக்கு இடத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. அவரை பார்த்துக் கொள்வார். அவர் இடத்துக்கு நாம் போக வேண்டும், அவரை அழைக்க வேண்டும். எழுதப்பட்டிருக்கிற திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார், அவர் வந்தாரு. அப்போது ஹல்லேலூயா, இயேசு வந்தாலே அற்புதம் தான். அவர் சும்மா வருவது கிடையாது. அவர் வந்தா ஒன்று நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், ஒன்று ஹல்லேலூயா நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், இரண்டாவது நாம் ரட்சிப்புக்குள்ளாய் மாறப்படுவோம். ஹல்லேலூயா. நாம் ரட்சிப்புக்குள்ளாய் மாறப்படுவோம், ஒன்று ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் சும்மா வருவது கிடையாது, வந்தாலே ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. வந்தாலே சமாதானம். இயேசு வந்த வீட்டுக்கு சமாதானம். ஆகவே ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவளை எல்லாம் மறந்து விட்டு கடந்ததை நினைத்து கலங்காது. ஹல்லேலூயா. நடந்ததை மறந்துவிடு. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை நாம் சேவிப்போம். இரண்டாவதாக அதிசயம் எங்கு ஆண்டு செய்தார் என்றால், எடுத்து வாசிங்கள். யோனாவின் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். யோவான் 4 42 இருக்கா? அந்த ஸ்திரீயை நோக்கி, சொல்லிக்கிட்டுமாக அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு. யோவான் தான் வச்சுங்க. யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம்.
அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்பே வர வேண்டும் என்றான். போதும். இங்க பார்க்கிறோம் இயேசு செய்த இரண்டாம் அற்புதம். முதல் அற்புதம் கானாவுல திருமணம் அற்புதம். இரண்டாவதாக அதே பட்டணத்தில் ஆண்டவர் இரண்டாம் அற்புதம் செய்கிறார். ஒரு பிள்ளை மரிக்க தருவாயில் இருக்கிறான். அவனுடைய பெற்றோர் வருகிறார், தகப்பன் வருகிறான். அவன் சொல்லுகிறான், என்னுடைய மகன் மரிக்க போகிறான், மரிக்கத்துக்கு முன்பதாகவே நீ வர வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்கிறான். பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவன் மரிக்க போகிறான் என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவரிடத்தில் ஒரு விசுவாசம் வைக்கிறான். தயவு செய்து வந்து அவன் சொல்கிறான், அவன் மரிக்கிறதுக்கு முன்பதாகவே நீர் வந்து ஜெபிக்க வேண்டும். அவனுடைய கடைசி நாட்களாக இருக்கிறது, முடிகிற நாட்களாக இருக்கிறது. தயவு செய்து நீ வந்து ஜெபிக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். தொடர்ந்து அப்படி வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தை நம்பி, இயேசு சொன்ன வார்த்தை நம்பி, சொல்லுங்க, இயேசு சொன்ன வார்த்தை நம்பி, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் போனான். முதல்ல சொல்றான், அவன் மதிக்க போகிறான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அடுத்த வசனத்துல அவன் சொல்றான், அந்த சொன்ன நீ போ, அவன் பிழைப்பான். இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. முதல் ஒரு நம்பிக்கை, அவன் சொல்றான் மரிக்க போகிறான், வந்து பாருங்கன்னு கேட்கிறான். நான் இயேசு சொன்ன வார்த்தையை அவன் நம்பி அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அவன் மரிப்பதில்லை, அவன் உயிரோடு இருப்பான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் முதல்ல எல்லாருக்குமே நம்பிக்கையற்றதான் இருப்போம். விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் தான். திடீர்னு ஒரு செய்தி கேட்டோடனே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருக்கு. திடீர்னு ஒரு வார்த்தை கேட்ட எல்லாரும் பதட்டம் அடைவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஜோம் பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்க, அவங்கள மாதிரி விசுவாசமா பேசவே முடியாது. ஆனா ஒரு சின்ன விஷயம் வந்தா, நேற்று தினத்துல ஒரு சொன்னார், ஐயா உள்ளத்துக்கு போல என்ன ஆண்டவன் அப்படி கேட்டேன், சின்ன விஷயத்துக்கு கூட ஆண்டவனுக்கு செய்ய மாட்டார். நான் சொன்ன மைக்கை பிடிச்சி ஒரு பேசுறது, லாஸ்ட்ல உங்களுக்கே இந்த நிலைமை. ஹல்லேலூயா. வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான். நான் சொன்னேன், மீண்டும் போய் தேவன் நாமத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்தை கூட ஆண்டவனுக்கு செய்ய மாட்டார். சின்ன சின்ன பைபிள் காலேஜ் படிச்சு எல்லாம் செஞ்சாலும் பாருங்க, மனிதன் சோர்ந்து போகிறவர். நான் சொன்னேன், கடவுள்கிட்ட நல்ல கை கால கொடுத்துருக்காரு. கேன்சர் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, இந்த இதோட கட்டத்துக்கு நம்ம நன்றி சொல்லலாம், தேவனுக்கு நான் நன்றி சொல்லலாம். சில பேருக்கு சில காரியங்களை பார்த்து சோர்ந்து போயிடலாம். அவங்களாவே ஒரு முடிவு பண்ணி விட்டுருக்கு, அவ்வளவுதான், இது முடிச்சு. இந்த தகப்போன்னு அதான் சொல்றான், எல்லாம் தயவு செய்து நீங்க வந்து பாருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவன் நம்புகிறான். பிரியமான திருச்சலுங்க, இந்த கால வேளையில ஆண்டவர் நமக்கு சொல்லுற வார்த்தை, அவர் வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். அந்த வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான். அவன் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விசுவாசம். நம்பிக்கை என்பது ஒரு பைத்தியம் தான். சொன்னதை நம்புவதெல்லாம் சொல்லுவாங்க, அவன் சொன்னதை நம்புவான், ஒரு பைத்தியம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் அவன் நம்புவான், அவன் ஒரு பைத்தியம். பைத்தியம் சொல்லி எது சொன்னாலும் நம்புவோம். விசுவாசம் அப்படிதான், வேத வசனத்தை அப்படியே நம்புவதான் விசுவாசம். அது ஒரு பைத்தியம். வேதம் என்ன சொல்வதோ அது நம்புவது. பிறருக்கு வேணா பைத்தியமா இருக்கலாம், ஆனா நான் சொல்லுகிறேன், அதுதான் உங்க வாழ்க்கையில் வெளியேற பெற்ற சொத்து என்பதை மறந்து போகாதீங்க. அதுதான் நமக்கு வெளியேற பெற்ற ஆயுதம் என்பதை மறந்து போகாதீங்க. விசுவாசம் ஒன்று உங்களுக்கு இருக்கும் என்றால், நான் சொல்ற உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ஜெயிக்க முடியும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரே ஒரு விசுவாசம் தான். ஆண்டு சொல்லிட்ட, நீ போட்டார். இன்னைக்கு சில பேர் போகாம ஆண்டவர் பிடிச்சு வச்சுருக்க, ஆண்டவரே நீங்க வாங்க, அதிசயம் நான் சொல்றேன், நீ போ. நான் அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன். இன்னைக்கு ஆண்டவர் எங்க நம்மோடு கூட இருக்கிறாருன்னா, தினத்தின் மூலியமாக இருக்கிறாரு. உங்க கையில இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்க கையில இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் வார்த்தையை நம்பி போகிறார். அவர் வார்த்தை நம்முடைய கரத்தில் இருக்கிறது.
விசுவாசம் ஒரு பெரிய ஆயுதம். ஒரே வார்த்தை எல்லாவற்றையும் மாற்ற முடியும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்று விசுவாசிங்க. ஹல்லேலூயா. 1000 பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரே ஒரு வார்த்தை போதும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசம் என்பது பைத்தியமானது. எல்லோருக்கும் பைத்தியமா காணப்படலாம். நான் சொல்லுகிறேன், அது பைத்தியம் அல்ல, அதுவே உலகத்துல சிறந்த ஞானமா. இன்னைக்கு அநேக படித்தவர்கள் சொல்றாங்க கடவுள் இல்ல, அது இல்ல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரு போனாரு எல்லாம் செய்யறாங்க. ஆனா எல்லாமே என்ன சொல்றாங்க? அறிவு எங்க இருக்கு? அறிவு பூஜ்யம். நம்ம அறிவில்லை என்றாலும் நாம் விசுவாசிக்கிறோம். தேவன் உயிரோடு கூட இருக்கா என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவரை நடத்துறா என்று விசுவாசிக்கிறோம். அவரை பின்பற்றா என்று விசுவாசிக்கிறோம். அதனால்தான் கர்த்தர் உனக்கு எனக்கு கர்த்தர் சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகமா படிச்சுக்கிட்ட போய் பேசி பண்றீங்க, எல்லாம் படிச்சு வச்சிருப்பான். ஆனா ஒரு பைத்தியக்காரனா ரொம்ப படிச்சு வெறும் சொல்லிக்கிறது. அதிகம் படிப்பு, ஆமா பாருங்க, அதிகம் படிச்சனால அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. மூளையில என்ன இருக்கும்? ஏகப்பட்டது இருக்கும். ஆனா வாழ்க்கை வாழ தெரியல. வாழ்க்கை வாழவே நண்பர் ஒருவர் ஐடியில கோல்டு மெடல், ஐடியில கோல்டு மெடல். நீங்க பாத்தீங்கன்னா லண்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர்லாம் போவான். ஆனா ஒரு சின்ன ஜெட நாலேஜ் கூட இருக்காது. ஒரு சமாதானம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருப்பான். எதை செய்தாலும் அவனை பார்த்தா நமக்கு பயமா இருக்கும். என்ன நேரத்துக்கு தான் படப்பா. அவன் கூட பிறந்தெல்லாம் சொல்றாங்க, சார் அவர்கள் பார்த்துக்கணும், ரொம்ப டென்ஷன் பாட்டி. அவன் அம்மா அழுவாங்க, ஐயோ இவன் என்ன பண்றது தெரியல சார், நீங்க பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்டாக்ட் பண்ணாங்க, அது கேன்சல் ஆயிடுச்சு. பாருங்க, படிக்கிறது என்ன பிரயோஜனம்? அறிவு. அவன் வேலையில சரியான எக்ஸ்பர்ட், அவன் வேலையில சரியான டேலண்ட். அந்த பொண்ணு திருமண நிச்சயிக்கப்பட்டதை பார்த்துதான் அவர் இந்த ஒரு சைக்கோ கிட்ட வாழ முடியாது. வாழ்க்கையில அதிக ஞானம் எல்லாம் இருந்தாலும் தேவன் அறிவு நான் சொல்லுகிறேன். அறிவு எல்லாவற்றையும் வர கற்றுக்கிட்டு இயேசு என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இயேசு என் வாழ்க்கையை மாற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். விசுவாசத்துதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்பிக்கை இல்லாதவனா இப்ப நம்ம அதுக்கிட்ட படத்தை கொடுத்துட்டோம். அவன் மேல நம்பிக்கை இருந்தா ஒரு முறை சொல்லுவோம், அவன் கொடுத்துரு ஞாபகப்படுத்தும், அவ்வளவுதான். நம்பிக்கை இல்லாதனா போடுவான், தொடர்ந்து கேட்டுனே இருப்பான். அவன் மேல நம்பிக்கை இல்ல, எப்ப தரீங்க, என்னைக்கு தரீங்க, எப்ப தரீங்க. அவன் மேல நம்பிக்கை இருந்தா ஞாபகப்படுத்துவோம். இந்த டேட்ல நான் நிச்சயமா கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கை இருந்தா கொலை பண்ணவே மாட்டோம். நம்பிக்கை இல்லை என்னாதான் ஒரு மனுஷன் கொலை பண்ணினே இருப்போம். எப்ப செய்றீங்க, என்ன செய்றீங்க, எப்ப தருவீங்க, என்ன பண்றீங்க, கொலை பண்ணினே இருப்போம். நம்பிக்கை இல்லாத காரணத்தினால இன்றைக்கும் அநேக பேர் ஆண்டவர் கொலை பண்ணினே இருக்கிறாங்க. ஆண்டவரை அது செஞ்சு அதுக்கு ஆண்டவர்கிட்ட ஏற்கனவே நான் எல்லாம் செய்துவிட்டேன். உனக்கு வரத்தை கொடுத்துட்டு, உனக்கு அதிகாரம் கொடுத்துட்டு, உங்க வாயில வார்த்தை இருக்குது, நீ சொன்னா நடக்கும். அதை விட்டுட்டு மீண்டும் ஆண்டவரை சொல்லுங்க நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நீ உன்னோட மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேறி சொல்ல, நீ கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. விசுவாசத்தினால பழகி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் யாரும் உங்களுக்கு கற்றுத்தர முடியாது. ஆண்டவரே உங்களுக்கு கற்றுத்தர வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த வேதம் உங்களுக்கு கற்றுத்தரதாக இருக்கிறது. மனப்பூர்வமா விசுவாசிங்க, பைத்தியக்காரத்தனமா விசுவாசிங்க, கர்த்தர் செய்வார் என்று நம்புங்க. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், முடிந்தது என்று அவர் நம்பி வந்தான். ஆனா அவன் புறப்பட்டு போகும்போது அவர் நம்பிக்கையோடு கூட போகிறான். அவன் சொல்றான், வேதம் சொல்கிறது, இயேசு சொன்ன நம்பி அவன் புறப்பட்டு போகிறான். ஆண்டவர் சொல்லி போ என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான். அவன் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு வந்திருக்கிறான். இயேசுவை பார்த்துட்டு அவன் சொல்றான், நம்ம போனாலும் எப்படினாலும் ஒரு நாள் அவன் போகிறதுக்கு கூப்பிடுறான். ஆண்டவரே, பையன் சாகிறதுக்குள்ள அவனே முடிவு பண்ணிட்டான், பையன் சாக போறான். இருந்தாலும் அதுக்கு முன்ன தயவு செய்து வாங்கன்னு சொல்ல போறான். மகன் சாக மாட்டான். இயேசு சொன்ன வார்த்தை நம்பிப்போம். பைத்தியக்காரத்தனம் இயேசு சொன்ன வார்த்தை நம்பிப்போம். நான் சொல்கிறேன், இயேசு சொன்ன வார்த்தை நம்பிப்போம். கர்த்தர் உயர்த்துவார்னா நிச்சயம் உயர்த்துவார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார்னா நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார்னா நிச்சயமா இவன் ஆஸ்வதிப்பார். உன் பிள்ளைகளை தேவன் உயர்த்துவார்னா நிச்சயமா உயர்த்துவார். அது எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் குணமாக்குவார்னா குணமாக்குவார். அது எந்த நிலைமையில இருந்தாலும் குணமாக்குவார். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. சூழ்நிலை வைத்து நம்புவது விசுவாசம் அல்ல. சூழ்நிலை வைத்து நம்புவது விசுவாசம் அல்ல. அன்னைக்கு பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு
ஒரு 35 வயசு சாராளுக்கு ஒரு 30 வயசு இருந்தா ஆண்ட சொன்னா உனக்கு நான் குழந்தைய கொடுப்பேன் சொன்னா அது நம்புறது விசுவாசம் அல்ல. 100 வயசு கிட்ட இருக்கும்போது நம்பணும், அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. டாக்டர் முடியாது சொன்னதை நம்பதான் விசுவாசம். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிங்க? ஹல்லேலூயா. மனிதர்கள்லாம் முடியாது சொல்லுவாங்க, நீங்க முடியும் சொல்றீங்களா? அதான் விசுவாசம். எல்லாரும் மாற மாட்டான் சொல்லுவாங்க, நீங்க மாறியும் சொல்றீங்க, அதான் விசுவாசம். எல்லாரும் உலகமே சொல்ல உருப்பட மாட்டாங்க, ஆனா நீங்க சொல்றீங்களே கர்த்தர் உயர்த்துவாங்க, அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் கூட நீங்க உருப்படி சொன்னா அதுல விசுவாசம். அவர் சொல்லிட்டாரு நான் உருப்படுறோம், அதெல்லாம் விசுவாசம். உலகமே உனக்கு ஏத்துனாலும், உலகமே உன்னை எல்லாம் சொன்னாலும் நீ நம்புற பாத்தியா, இயேசு என்னை கணக்கு பண்ணுவா, இயேசு என்னை உயர்த்துவா, அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. பல முறை நாம் முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலும் இன்னொரு முறை முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் நீ நானும் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். முதலாவது இந்த உலகத்தை நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் யார், உலகம் யார்? உலகம் இதை புரிந்தாலே உலகத்தை ஜெயித்திடலாம். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் யார், உலகம் யார்? உலகம் யார்? உலகம் என்றால் உலகம் மனிதர்கள், உலகம் எல்லாமே அதுதான். கடவுள் எப்படிப்பட்டவர், உலகம் எப்படிப்பட்டவர், ரெண்டுத்தையும் நாம் புரிஞ்சு கொண்டா எப்போதும் மகிழ்ச்சியா இருப்போம். ஹல்லேலூயா. மனிதர்கள் எப்படி என்றால் மனிதர்கள் நம்மை தூக்கிவிடுகிற மனிதர்கள், நம்பிக்கையற்றவர்களான மனிதர்கள், நன்றி அறிந்த மனிதர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு மனிதனும் நீதிமான் அல்ல என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா மனிதனும் பாவி என்று விதம் சொல்கிறது. எல்லா மனிதனும் பாவம் செய்த தேவனுடைய மகிமை அற்றவர்கள் என்று விதம் சொல்கிறது. எந்த ஒரு மனிதன் நம்பிக்கை கூறுகள் அல்ல என்று விதம் சொல்கிறது. நீங்கள் மீறி ஒரு மனிதனை நீங்கள் நம்புவது, அதான் வேதத்தின் பிரகாரமாக நான் சொல்றேன். எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வாழ்த்தின் பிரகாரம் கீழ்ப்படியும் போது உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள். உலக மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். அதை பார்த்து இயேசு எப்படிப்பட்டது புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தவறாக நாம் யாரை பற்றி புரிந்து கொள்வது கிடையாது, மனிதனை பற்றி புரிந்து கொள்வது கிடையாது, மனிதனுடைய சூழ்நிலை பற்றி புரிந்து கொள்வது கிடையாது, ஆண்டை பற்றி புரிந்து கொள்வது கிடையாது. நம்மளை பற்றி நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நம் தேவைகள் என்ன, நம்முடைய பிரச்சனைகள் என்ன, நம்முடைய போராட்டம் என்ன, நம்மளை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்கிறேன், நம்மளை பற்றி யோசிப்பதை விட நம்முடைய எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதை விட முதல் படி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை விசுவாசிங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் பெரியவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் நன்மை செய்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மளை பற்றி நாம் புரிஞ்சுக்கொள்ளணும், நாம் ஒன்றுக்கு உதவாதவர்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றும் பலவீனமானவர்கள். ஹல்லேலூயா. மனிதன் தான், தெய்வம் தான். மனிதனுடைய வார்த்தை தான், ஆண்டோட வார்த்தை தான். வேத வசனம் தான். ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசுவின் நாமத்தை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்லவராக இருக்கிறார். தேவன் எவ்வளவு பெரிய வல்லவராக இருக்கிறார். அவரை நாம் புரிந்து கொள்ளுவோம். அவர் மீது விசுவாசம் வைத்து ஒரு முறை சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்துக் கொள்வார். அவருக்கு தெரியாதா? நீ தொடர்ந்து நம்பிக்கையிலாம் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க, ஆண்டவரே அது செய்யும். நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறார், எல்லாவற்றையும் நீ செய்கிறார். சொல்லுங்க, மனப்பூர்வமா நம்புங்க, பைத்தியக்காரனத்தனமா நம்புங்க, ஆபிரகாமை போல நம்புங்க. பைத்தியக்காரத்தனமா எல்லாரும் பார்த்து நகைத்தாலும், எல்லாரும் பார்த்து சிரித்தாலும், ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் தேவன் பெரியவர், கர்த்தர் பெரியவர் என்று நம்புங்கள். அவர் கைவிட மாட்டார் என்று நம்புங்கள். அவர் என்னை மாற்ற வளைவுள்ளவர் என்று நம்புங்கள். நம் ஆண்டவரை பார்க்கும் சூழ்நிலை பெரிதா எண்ணிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை பார்க்கிறோம், நிலைமைகளை பெரிதா எண்ணிக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை பார்க்கிறோம், மனிதர்களை பெரிதா எண்ணிக்கொள்கிறோம். மனிதர்களை பெருசா எண்ணிக்கொள்ளணும். அவர் தான் அதிகாரிங்க, அவரு தான் மனசு வைக்கணும். அவர் என்ன மனசு வைக்கிறது? கர்த்தர் மனசு வைக்க ஹல்லேலூயா. அவர் தான் மனசு வைக்கணும். சொல்ல யாரும் மனசு வைக்க கூடாது, கர்த்தர் மனசு வச்சா போதும். ஹல்லேலூயா. ராஜாக்களை ஏற்படுத்துவார். இந்த உலகமே அப்படிதான், எதிர்பார்க்காத காரியங்களுக்கு எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் வச்சுட்டாரு பாருங்க, எதிர்பார்க்கவே மாட்டோம், திடீர்னு ஒன்று நடக்கும். உலக மக்கள் எல்லாம் இதை நம்பி இருப்பாங்க, நடக்கிறது ஒன்று. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. போய் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர், என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவரால் செய்யப்படாத ஒன்றுமே கிடையாது, அவரால் செய்யப்படாத எல்லாம் இருக்காதா? ஹல்லேலூயா. எல்லாமே அவரால் கூடும், எல்லாம் அவரால் முடியும். அவர் அப்போது செய்கிறவர், ஐசைக்கு செய்கிறவர்,
நன்மையான செய்கிறவர், இரக்கமுள்ள காரியங்கள் செய்கிறவர், தயவுள்ள காரியங்கள் செய்கிறவர், நாம் நினைக்கிறதுக்கு மேலாக காரியங்கள் செய்கிறவர். பாருங்க, இங்க 2வது அற்புதம் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம் அதே கானா ஊர்ல தான் நடக்குது. பாருங்க, வருகிறார்கள், தன் மகன் நடந்து போகிறான் என்று சொல்லுகிறான். ஆண்டு சொல்றாரு, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து சாக போறான், இன்னும் வாங்க போகிறான், இப்போ அவன் நம்பிக்கையோடு கூட போகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் சபை விட்டு போகும்போது நம்பிக்கையோடு கூட கடந்து போங்கள். ஹல்லேலூயா. கடவுள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீ விசுவாசத்தை ஜெயிங்க. நீ விசுவாசமா சந்தேகம் இருந்தாலே அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. மனதை நீங்க எந்த காரியத்தை வைத்திருக்கீங்களோ நீ சொல்லுங்க, கர்த்தர் அது எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஹல்லேலூயா. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்ல. குழந்தைய போய் கேட்டீங்கன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு கவலை. ஹல்லேலூயா. குழந்தைய பார்த்தா நான் என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு போகணுமேனு கவலை, பிரச்சனை. பெற்றோரை பார்த்தா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமேனு கவலை. ஹல்லேலூயா. தாத்தா பாட்டியை பார்த்தா பேர பசங்க ஸ்கூல் வந்தா பராமரிக்கிறதே ஒரு கவலை. சமைக்கிறது, ஐயோ சாப்பாடு செய்யணுமே ஒரு கவலை. வாழ்க்கையில எல்லாருக்கும் கவலைதான் இருக்கு. உலகத்துல கவலை இல்லாத யாருமே இல்லை. ஆனா அதை பாருங்க, மகிழ்ச்சியா வளைய கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கவலைப்படும் போது நம்ம கீழே இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம கவலைப்படும் போது கீழே இருக்கவங்கள பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் எப்படி இருக்கிறாங்க நாட்கள்ல பாருங்க. ஒரு நாள் ஒரு கழுத்துல கேன்சர், விட்டு ஒன்றும் முடியல. ஆட்டோல ஏன்னா ஸ்மெல்லு குளிச்சு 8 நாள் ஆகும் தெரியல. அந்த ஆட்டோல ஏற்றிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்மளாம் கொடுத்து கூப்பிட மாட்டோம். ஐயா எப்படியாவது என்னை காப்பாற்றி போய் கேன்சர் குத்தி போய் எப்படி ஆயிடுச்சு. வாழ்க்கையில் அதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் எவ்வளவு சுகமா நம்ம கத்த சுகமா வைத்திருக்கிறார். கத்த நம்மோடு கூட இருக்கிறார். அவங்க ஒருபோது ஒன்றா கைவிட மாட்டாங்க. மகிழ்ச்சியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், சமாதானமா இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் போதும், கர்த்தர் கொடுத்தது போதும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை சொல்றீங்க கர்த்தர் கொடுத்தது போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தது போதும். ஆமா, கர்த்தரையே இருக்கும்போது வேற என்னங்க வேணும். ஹல்லேலூயா. கையில விசுவாசம் கொடுத்துட்டாரு. உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்டுக்கோ. ஹல்லேலூயா. கர்த்தரை தொல்லை பண்ணாத. ஹல்லேலூயா. கர்த்தரத்துல போன அவளை துதிக்கும்படியா போ. ஹல்லேலூயா. நீ பெரியவர் ஆண்டவரே, நீ சர்வவல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீ ஒருவரே உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் மாத்திரமே தேவன் ஆண்டவரே, நீ நன்மை செய்கிறவர், நீ இரக்கம் உள்ளவர், நீ கிருபை உள்ளவர், நீ தயவுள்ளவர் என்பதை நீங்கள் புகழ்ந்து கொண்டே போங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத மாதிரி இன்னும் குழந்தை மாதிரி கெஞ்சாதீங்க, அழாதீங்க. ஹல்லேலூயா. குழந்தை தான் எப்ப பார்த்தாலும் கெஞ்சி நிற்கும், அழுது இருக்கும். நீங்களாம் யார்? அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஞானவான்கள், அறிவான்கள், விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். தேவ சமூகத்தில் காத்திருக்க ரொம்ப ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. எவ்வளவு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் அவ்வளவு ஆசீர்வாதம் தான். ஆனா புலம்பாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டுகள் புலம்பா விசுவாசம் இல்லாதான் புலமையா இருப்பான் பாருங்க. நம்பிக்கை இல்லாதான் புலமையா இருப்பான். நம்பிக்கை இருக்கிறவன் தைரியமா வந்துட்டு பாத்துக்கலாம். ஹல்லேலூயா. நடக்குது பாத்துக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை இருந்தா அவர் மீது நம்பிக்கையோடு கூட வாழுங்க. அவர் மீது நம்பிக்கை இருந்தா தைரியமா செயல்படலாம். அவர் மீது நம்பிக்கை இருந்தா எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதுங்க. ஆகவே கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு கூட செயல்படுங்க. எதுவானாலும் அவன் பார்த்துக் கொண்டவராயிருக்கிறார். திருமண காரியங்கள், உங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவன் தான் அவரை போல சர்வ வல்லமையுள்ள தேவன் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய வார்த்தையில் பூமி படைத்தவர், சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர். நிச்சயமா உன்னை அவர் ஹல்லேலூயா. உன்னை நீ போஷிக்க முடியும். உன் மீது என் மீது அவர் பிரச்சனை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமா நாங்கள் ஆசிரிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார்.